ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கண்டென்ட் சர்வீஸ் நம்மக்கிட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டென்ட் ரைட்டிங் அதாவது கம்ப்ளீட் பண்ணி ஆர்டர்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கணும், தென் இதை தாண்டி உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலவெண்ட்டாக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வாங்கிக்க முடியும். தென் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சம் கேட்டகரி இருக்குது. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ரெவன்யூ ரொம்பவே கம்மியாக வருது அப்படின்னா அதுக்கு ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஆர்டிகல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் டைர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் அதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். தென் இதை தாண்டி வெப்சைட் சம்மந்தமாக ஓகேங்களா, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், அடுத்ததாக டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். தென் டொமைன் ரேட்டிங் ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். தென் அது போக வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 7,000, 15,000, 25,000 ஓகேங்களா, 3 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. தென் ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் அந்த பேக்கேஜ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். தென் இதை தாண்டி ஓகேங்களா, வெப்சைட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுலேருந்து வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கொடுக்குறதுலேருந்து ஏ டு Z எல்லா சர்வீஸும் வெப்சைட் சம்மந்தமாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்குன்னு சும்மா டைம் பாஸுக்கு கால் பண்ண வேண்டாம் நண்பா, புரியுதுங்களா? உனக்கு வெப்சைட்டை பற்றி எதனா பேசிக் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆக போகிறேன், தென் எனக்கு ஒரு சில இடத்த டவுட்டாக இருக்குது ப்ரோ, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? டைமிங் எப்போனா கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர்ன்றது ஒன்று பண்ணுவேன். சரிங்களா? தென் இப்போ டாபிக்குள்ள வந்துடலாம். தென் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இது நம்ம யூசர்ஸ்க்கு நம்ம ஃபைல் ஆர்டிகல் ரேட் அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மகிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டு ஓகேங்களா ஓப்பன் பண்ணால் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கிட்ட எத்தனை ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்குள்ளேயும் இப்படி தான் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருக்கிட்ட வாங்குறீங்க? எங்கிட்ட தான் வாங்குறீங்க. ஸோ ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் அண்டு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஒன்று தான் நம்மளுது. சரிங்களா? ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு நான் அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். என்ன நீடுக்காக வாங்குறார் யூசர்ஸ் ஓகேங்களா, ஆட்சன்ஸ் அப்ரூவலா இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் மோட்டிவ்க்காகவா, தென் அவங்களுக்கு என்ன ஃபேஷனோ அதை ரெலவெண்ட்டான ஆர்டிகல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? தென் அடுத்ததாக ஒவ்வொரு ஆர்டிக்கலாம் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எவ்வளோ ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்து ஒவ்வொரு பேராகிராஃபையும் நம்ம ரைட் பண்ணும்போது அனதர் வெப்சைட் அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸும் சரி அல்லது பர்டிகுலர் பேராகிராஃபோ ஒன்றா மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஏ டு Z எல்லாமே நம்ம செக் பண்ணி அதுக்கான ப்ரூஃப்மே நம்ம இந்த இடத்த கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பிளாகரிசம் யூஸ் பார்த்தாச்சு அப்படின்னா 100% யூனிக்காக தான் இருக்குது. பிளாகரிசம் அப்படின்னா இப்போ சொன்னேன் இல்லையா, அனதர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து தான் அது செக் பண்ணி 100% யூனிக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் ஓகேங்களா, H1. ஸோ டைட்டில் இந்த இடத்த நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அடுத்ததாக ஃபோக்கஸ் கீவேர்ட் அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. இது 3 நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாலே உங்களுடைய ஆர்டிகல் 70% கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேவா? தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய சேனல்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே 90% இது பிகினராக இருக்காங்க. ஓகேங்களா? பிகினராக இருக்குன்னும் போது பாதி பேர் பிளாகரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு டைட்டில் கரெக்டான ஒரு டைட்டில் கொடுக்க மாட்றாங்க. பாதி பேர் மெட்டா டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா? தென் ஃபோக்கஸ் கீவேர்டு கரெக்டாக கொடுக்குறது கிடையாது. இது போல் பல மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம இது எதுவுமே நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நம்ம தெளிவாக கொடுத்தாச்சு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக கொடுத்தாச்சு, டைட்டில் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு டைட்டிலுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். தென் அடுத்தது ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 150 வேர்ட்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் எஸ்இஓக்காக அதாவது பிளாகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்கள் எந்த ப்ளக்கினும் யூஸ் பண்ண மாட்டீங்க. தென் நீங்கள் இதுவே வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க, அனதர் வெப்சைட் ஹையர் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னும் போது அனதர் வேன்னு பார்க்கும்போது ஹோஸ்டிங் கம்பெனி சொல்கிறேன். ஓகேங்களா? தென் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு சம் ப்ளகின் யூஸ் பண்ணுவீங்க. இதில் டாமினேட் பிளேன்னு பார்த்தாச்சுன்னா எப்படி சொல்கிறது, ரேங்க் மேத்து, தென் ஆல் இன் ஒன் எஸ்இஓ, ஏஸ்ட் எஸ்இஓ, இந்த 3த்தில் எதனா ஒன்று தான் கம்பல்சரி 95% மேலே யூஸ் பண்ணுவீங்க. தென் இந்த 3 ஓகேங்களா, இந்த 3 எஸ்இஓ ப்ளகினுக்குமே
காமனாக அதே போல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற போல தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது என்ன ப்ரோ பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓ? எனக்கு ஒயிட் ஹேட் எஸ்இஓனா என்னென்னு தெரியல அப்படின்னா, இது வந்து கூகுளில் வந்து எந்த விதத்துலையும் பாலிசி வேல்யூஷன் வராமல் இருக்கும். ஓகேங்களா? அந்த பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா லேட்டாக ரேங்க் ஆகும் கூகுளில். ஆனாலுமே கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்னால உங்கள் டொமைனுக்கு வந்து ஸ்பேம்ஸ் கூட ஏறதோ பெனால்ட்டி விடுறதோ இந்தமாரி இஷ்யூஸ்லாம் வராது. ஏன்னா பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓனா அதுதான். தென் பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓன்றது எப்படி தெரியுமா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபோக்கஸ் கீவேர்ட். ஒரு ஆர்டிக்கலில் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்டிக்கல் எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூசர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 1366 வேர்ட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 1366 இடத்துல மினிமமாக 4 இடத்த பர்டிகுலராக அந்த ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது இருக்குது அப்படின்னா அது பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓ. அதுவே 4லேருந்து 15 இடத்து இருக்குன்னா அது கிரே ஹேட் எஸ்இஓ. ஓகேங்களா? கிரே ஹேட்டுக்குள்ளே வரும். அதுவே 20லேருந்து 30 இடத்துக்குள்ளே ஃபோக்கஸ் கீவேர்டு வருது அப்படின்னா அது எல்லோ டாட்டுக்குள்ளே போகும். 50லேருந்து 75 டைம் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு வருது அப்படின்னா அது பிளாக் ஹேட் எஸ்இஓக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, பாலிசி வேல்யூஷன் வந்துடும். தென் ஒரு சிலது வந்து என்னால் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கங்க. நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓ. ஓகேங்களா? தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் 150 வேர்ட்ஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் இதில் முக்கியமாக H2 சப்டைட்டில். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் கம்பேர் வைஸ் என்ன வெப்சைடு அதுக்கு அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைடு, அதுக்கு தக்க தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பிளாகிங் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா வேர்ட்ஸ் வந்து அதிகமாகவே பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருப்பேன். பிஸ்னஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொரியர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ என்னால் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இதை வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ அது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்கும்போது ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போது இந்த ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து யாராச்சும் எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற சர்வீஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு டீலராக இருந்து கூட இந்த வந்து ஒரு பிஸ்னஸாகவும் உங்களால் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் உங்களுக்கு சர்வீஸ் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி ஃபைபர்லாம் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? தென் இப்போது ஃபைல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டுனா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம யூசர்ஸ்க்கு கொடுத்த அதாவது டெலிவரி கொடுத்த ரிப்போர்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெயிலில் தான் நம்ம எந்த ஃபைலாக இருந்தாலும் அனுப்புவோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபைல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க கேட்டது 5 ஃபைல் தான். ஸோ 5 ஃபைல் நம்ம வந்து பக்காவாக நம்ம வந்து கொடுத்துட்டோம். தென் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகுதுன்னா உங்களுக்கு இது போல் தான் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு இது போல் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். தென் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் நம்மளுடைய ஃபேஷன் நவா தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் ஒவ்வொரு மெயிலுமே இன்க்ளூட் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க், இன்க்ளூட் என்னுடைய மெயில் ஐடி முதல் கொண்டு அட்டாச் பண்ணி தான் அனுப்புவேன். உங்களுக்கு டவுட் இருக்குது எதனா வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் ஒரு நேரத்தில் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மினிமமாக வேர்ட்ஸ் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் நான் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். அந்த இடத்த ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து அஃபிலியேட் காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது போல் வரக்கூடிய வெப்சைட்டுக்கெலாம் வந்து மினிமமாக 450 வார்த்தையிலேருந்து 600 வார்த்தைக்குள்ளே தான் நம்ம ரைட் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரொம்ப எழுதுனா அதுக்கு வந்து யூஸ் கிடையாது. பட் ஆனால் இதுவே பிளாகிங் சம்மந்தமாக நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னும் போது இந்த வந்து காமனாக கொண்டு வந்துடுவேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி நான் காமிச்சலே அந்த ஆர்டிகளுக்கு கிட்டத்தட்ட 1300 வார்த்தை நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் அடுத்தது எஸ்இஓ ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ஆப்டிமைஸ்டு. அதாவது நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த எஸ்ட் எஸ்இஓ, ஆல் இன் ஒன் எஸ்இஓ, அதாவது ரேங்க் மாற்றி இந்த பிளேனுக்கெலாம் எல்லாத்துக்குமே ரீடபிலிட்டிக்கும் சரி தான் எஸ்இஓ ஃப்ரீயாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதை தான் அந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பிளாகரிசம் ஃப்ரீன்றது வந்து 100% வந்து ஒரிஜினல் கண்டென்ட்னா, ஏன்னா நம்ம ஃபுல்லி நம்ம மேனுவல் ரைட்டிங் இல்லையா, அதனால் பிளாகரிசம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் ரீடபிலிட்டின்றது 16+ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நான் இதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு இதுதான் டாமினேட் ப்ளே பண்ணோம். ஒரு வெப்சைட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் ரன் பண்ணாலும் சரி, பேக் ஹேண்டில் ரன் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓக்குள்ளே வரீங்க அப்படின்னாலே
இது இந்த பர்ட்டிகுலர் எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? இதில வந்து ஒவ்வொன்னுத்துக்குமே நம்ம தனித்தனியா குடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ பர்சனலா வந்து ப்ரொஃபஷனலா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் நம்ம பண்ணி குடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் வேணுமா? பண்ணி தரலாம். கஸ்டமைஸ்டு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணணுமா? CSS, Java, Bootstrap, Pythonலாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டா கோட் பேஸ்ல வந்து ரெடி பண்ணி குடுக்கணுமா? ரெடி பண்ணி தரலாம். அது போக இப்போ வந்து கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்லயே பாருங்க, ஆட்சன்ஸ் அப்ரூவல்க்கு இருக்கு. ICPC தனி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தனி. அதுபோல ஆட் மேனேஜர் ADX அப்ரூவல் வாங்குறது அதுக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் வெப்சைட்டுக்கு, சோசியல் மீடியா A to Z எல்லாத்தையுமே நான் தனித்தனியா பண்ணி குடுப்பேன் அப்படின்றத நான் தெளிவா அந்த இடத்துல குடுத்துருக்கேன். தென் பேக்லிங்க் சர்வீஸ் இன்க்ளூட் நம்ம எல்லாமே இதில அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன நீடோ அதை பொறுத்து அந்த சர்வீஸ் நீங்க கேட்டு வாங்கி எடுத்துக்கலாம். தென் அதில போக நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் குடுக்குறோம் அப்படின்றதுமே நான் மெயில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நீங்க யாராச்சும் 10+ ஆர்டிகிள் சிங்கிள் ஆர்டரில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஜெனரல் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயா போட்டு குடுப்பேன். ஓகேங்களா? ஸோ தீம்ஸோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 21,000 வந்துருங்க. சரிங்களா? 21,000 குடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னா, ஒரு தீம்ஸ் எப்படி நான் உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு குடுக்க முடியுது அப்படின்னா, எனக்கு மல்டிபிள் கிளையண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ எனக்கு ஒருத்தர் மேல ரூ. 500 ப்ராஃபிட் கிடைச்சா கூட 500 வெப்சைட்டுக்கு என்னால கீ ஆக்டிவேட் பண்ண முடியும் சிங்கிள் கீ வச்சு. புரியுதுங்களா? ஸோ இது போல தான். பட் ஆனா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிகினரும் நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ப்ரொஃபஷனலா வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நீங்க லைஃப் லாங்க்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க ஏதாச்சும் ஒண்ணு. ஏன்னா ப்ரீமியம் தீம்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வேற எதுலயுமே இருக்காது. ஓகேங்களா? ப்ரீமியம்னு வந்துட்டாலே அது வரும். எல்லாமே அட்வான்டேஜ் தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஷார்ப்பா அப்டேட்ன்றது ஒண்ணு கிடைக்கும். SEO ஆப்டிமேஷன்ன்றத ஃபர்தரா பப்அப் பண்ணுவாங்க. ஃப்ரீ எடிஷன்ல அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்றத தெரிஞ்சுக்கங்க. தென் நான் வந்து கீ ஆக்டிவேஷன் பண்ணி குடுக்குறேன்ன்றது இது போல நீங்க டேஷ்போர்ட்ல பார்த்துக்க முடியும். உங்களுக்கு நான் கீ ஆக்டிவேட் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னா. சரிங்களா? தென் அது போக ஜெனரல் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயா குடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 30 ஆர்டிகிள் வந்து நீங்க பை பண்ணா உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அடுத்ததா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். தென் நீங்க 10+ அதாவது 10+ ஆர்டிகிள்ஸ்க்கு மேல நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்கும்போது உங்களுக்கு இன்க்ளூட் ஒரு ஜிப் ஃபைல். அது போக அடுத்ததா நீங்க எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட் லிஸ்ட்டுமே கூட நான் வந்து குடுப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம யூசர்ஸ்க்கு வந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்றது. ஓகேங்களா? தென் இப்போ உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு எதனா பெய்ட் சர்வீஸா தேவைப்படுது அப்படின்னாலுமே, எவ்ரிபடி ஓகேங்களா? கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவிலேயே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டைரெக்ட்டா கால் பண்ணி கேட்டாலும் சரி, அல்லது சேட் பண்ணாலும் சரி, தென் உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? பட் ஒன் திங் இதில எங்கேயுமே நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். என்கிட்ட சர்வீஸ் இருக்குன்னு நான் சொல்றேனே தவிர, நீங்க வாங்குங்கலாம் நான் சொல்லல. என்கிட்ட சர்வீஸ் இருக்கு. நான் அத எப்படியும் முடிச்சு குடுத்துருக்கேன். அவ்வளோதானே தவிர, மத்தபடி இங்க எதுவும் பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. ஓகேங்களா? தென் உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தென் எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.